இல்லை தலைவா அன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் அப்படின்னு இல்லை நீங்களும் கொஞ்சம் அப்படி தான் பேசுனீங்க அப்படின்னு சரி ஓகே அடுத்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னா அப்புறம் கதையை வந்து நான் என் கேமராமேன்ட்ட சொன்னேன். இது சேது சார் பண்ணால் தான் நல்லா இருக்கும்னா சேது சாரோட அவன் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கான். அவன் உடனே ஃபோன் அடித்து பாண்டியராஜ் ஒரு சரியான கதை வச்சுருக்கான் கேளுங்க அப்படின்னாரு. ஓகே வர சொல்லுங்கள் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கதையை போய் சென்னேன். ஒரு 20 நிமிஷம் தான் ஃபஸ்ட்டு நான் கதைக்கு சொன்னேன் அவருக்கு. அப்போ வந்து ஒரு ஐடியா ஒரு இது இருந்தது. கேட்ட உடனே அந்த ஆகாச வீரன் பேரரசி பொற்சொல்வன் அந்த ஒரு 10 கேரக்டர் பேரும்போதே அவர் ரொம்ப சார் சூப்பராக இருக்குது சார் பேரே ரொம்ப அழகாக ஒரு ரசிக்கிற விதம் இருக்குல்ல. ஒரு கதையை வந்து அவ்வளவு அழகாக அதை ரிசீவ் பண்ணி அவ்வளவு அழகாக ரசித்து சார் நான் அதை உடனே பண்ணுறேன். அவர் மேனேஜர் குமார் சார் 2 பேரும் தான் கேட்டாங்க. அது கேட்ட உடனே ஒருத்தரை பார்த்து சூப்பராக இருக்குது நம்ம பண்ணிடுவோம் சார் அப்படின்னாங்க. அப்படி தான் அந்த அன்பா அழகாக ஸ்டார்ட் ஆனது சார். சார் தியாகராஜன் சார். இல்லை சார் எல்லாத்தையும் அவர் கேட்குதா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார்ல. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு உண்மை இல்லை. சுகு சார் சொன்னாப்புல அதான் எல்லாமே சொல்லி முடிச்சேன். இதுக்கு மேலே நான் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. கதையை சொன்ன உடனே அது ரொம்ப பிடிச்சி போச்சு அவ்வளோதான். அது இவங்களுக்கும் அவ்வளோதான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எல்லாம் மசங்கெல்லாம் சொல்லியிருப்பேன். கதை உங்களுக்கு 20 மினிட்ஸ் சொல்லியிருப்பாரு ஃபஸ்ட்டு. இல்லை ஃபுல் நரேஷன் கொடுத்துருவாங்க. ஃபுல் தானே சொன்னீங்க, ஃபுல் ஸ்டோரி சொன்னீங்க. அவ்வளோதான் இருக்கும். பட் அது கேட்டவுடனே இது எல்லாருக்குமே சரி அவர் சொல்கிற விதத்திலே பிடிச்சிடும் தெரிஞ்சிருக்கேன் சார். தியாகராஜன் சார் இந்த சண்டையில் நீங்கள் எதுவும் பாதிக்கப்படுறீங்களா சார்? சார் நம்ம அந்த டாபிக் வெளியே போவோமா சார்? அது முடிஞ்சு போச்சு சார். அது ஏன்னா நாங்களே அதை பதிவு பண்ணிக்க விரும்பணும். பின்னாடி பார்க்கறதுக்கு எங்களுக்கே இதுவாக இருக்கும்ல. அதுதான் வேற ஒன்றும் இல்லை சார்.